வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் பிரகாஷ் இன்டெகிரேட் ஃபார்ம் யூடியூப் சேனல் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் கோழி பண்ணையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கோழி பண்ணையில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னா, ஒன்று நோய்கள் வர்றது, அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேறு விலங்குகள்னால கோழிகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர்றது, இல்லைன்னா மனிதர்களால் கோழிகளுக்கு பிரச்சனை வர்றது. இதுதான் மெயினாக கோழி பண்ணையில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்ல போகிறோம். எல்லோரும் கோழி வாங்கின ஆர்வத்தில் நீங்கள் கிளிமு கோழியோ இல்லை வேறு கட்டு சேவல் கோழியோ ஏதோ ஒன்று வாங்கி விட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்க. ரேட்டு அதிகமானது போட்டு வாங்கி விட்டுருவீங்க. அதை பராமரிக்காமல் பாதுகாக்காமல் விட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கோழி குஞ்சு பறிக்குதுன்னா அந்த குஞ்சை காக்காயோ கழுகோ தூக்காத அளவுக்கு ஒரு செட்டப் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்படி செட்டப் இருந்தால் தான் அந்த குஞ்சுகளை உங்களால் வளர்க்க முடியும். குறைஞ்சது ஒரு 30 நாளைக்காவது நீங்கள் ப்ரூடிங் செட்டப்பில் வளர்க்கக்கூடிய செட்டப் இருக்கணும். ப்ளஸ் 30 நாளுக்கு அப்புறம் வெளியே விட்டிங்கன்னா அந்த வளர்த்தான்னு சொல்லி ஒரு பறவை அடிக்கும். கழுகு மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்பீடாக அடிச்சிடும் மரத்தில் உட்காந்து. அந்த மாதிரி பறவைகள்கிட்ட காப்பாற்றுறதுக்கு இந்த வலைகள் ஃபென்சிங் போட்டு அதில் மேலே வலை போட்டிருக்கணும். இந்த மாதிரி செட்டப் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நாய்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எப்படின்னா பெரிய கோழிகளாக இருக்கும், பெரிய சேவலாக இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா நாய்கள் பிடிச்சிரும். உங்கள் பண்ணைக்குள்ள உள்ள அந்த ஃபென்சிங் இல்லாதனால நாய் ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடும். நைட் நேரத்தில் காட்டுக்குள்ளே இருக்கும்போது வேறு விலங்குகள் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மழை காலத்தில் அடம்பல் காலத்தில் நரிகளாக பிடிக்கும். ஒரு சில ஏரியாவில் இந்த கரும்பு தோட்டம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் பார்த்தோன்னா நரிகள் நைட்டில் பிடிச்சிட்டு போயிடும். அடைஞ்சிருக்க கோழிவேன்னு காட்டு பூனைகள் வேட்டையாடிடும். காட்டுக்குள்ளே அந்த மாதிரி தோட்டத்தில் வளர்க்குறவங்களுக்கு, ஊருக்குள்ளே வளர்க்குறவங்களுக்கு பார்த்தோன்னா தெருநாய்கள்னால கோழிகள் 1-2 காணாமல் போகும், டேமேஜ் ஆகும். அதுக்கடுத்து நைட்டில் குஞ்சுகளை அடைக்கிற இடம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, அதாவது புதர் மாதிரி இருக்குன்னா பெருச்சாளி தொல்லை அதிகமாக இருக்கும். நைட்டில் குஞ்சுகளை கடித்து கழுத்தை கடிச்சிட்டு போயிடும். நீங்கள் கூடைக்குள்ளே அடைச்சிருந்தாலுமே கூடைக்குள்ளே உள்ளே பூந்துடும். மண்ணை பறித்து உள்ளே பூந்து விடிய காலையில் பார்த்தீங்கன்னா குஞ்சுக்கு பூரா அவுட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து சின்ன குஞ்சுகளை சுண்டான் கடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்கள் மூலியம், நரிகள் மூலியம், அடுத்து காக்கா கழுகு இதுலெல்லாம் குஞ்சு டேமேஜ் ஆகும். இதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குது. 1 கிலோ குஞ்சு, 3/4 கிலோ குஞ்சு, அரை கிலோ குஞ்செல்லாம் காணாமல் போகும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கீரி பிள்ளை. கீரி பக்கத்தில் சோளக்காடு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கீரி இருக்கும். உங்களுக்கு மழை காலத்தில் கண்டிப்பாக அந்த கீரி பிள்ளை பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக அந்த கீரி பிள்ளை, பெரிச்சாளி, இதுலேருந்து வேறு நாய்கள் நரிகள்கிட்ட காட்டுப்பூனைகள் அதுலேருந்து நம்ம கோழியை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம நாட்டு நாயை வளர்க்கலாம். கண்டிப்பாக நாட்டு நாயை வளர்க்கலாம். நான் 2 நாட்டு நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. சரிங்களா? நாட்டு நாயை வளர்த்தா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். வேறு நாய்கள் உள்ளே வராது பண்ணைக்குள்ளே. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம திறந்த வழியிலே வளர்த்தாலும் ஒரு கீரியோட நடமாட்டம்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம நாய் பிடிச்சிரும் போய் விடாது. காட்டுப்பூனைகள் பயந்துட்டு கண்டிப்பாக வராது. நாய் குலைச்சாலே அந்த ஏரியா பக்கம் காட்டுப்பூனை வராது. ஏன்னா நாய் விடாது. நைட்டில் வந்தாலும் வேட்டையாடிடும். சரிங்களா? பூனையே நாய் வேட்டையாடிடும். ஸோ அதனால் வராது. இப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாங்க. இது ஒரு பிரச்சனை ப்ளஸ் தீர்வும் சேர்த்து சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வேறு என்ன மாதிரி பிரச்சனை, மனிதர்கள் மூலையும் பிரச்சனைகள் வரலாம். மனிதர்கள் மூலம் எப்படி பிரச்சனை வரலாம்னா, தெரியாதவங்க, அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஃபார்மை பற்றி, அதாவது ஒருத்தவங்க வாங்குற மாதிரி பார்ப்பாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா நமக்கு ஒரு கோழி காணாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. பிடிச்சிட்டு போகிறவங்களும் உண்டு தெரியாமல் திருத்தனமாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேட்டைக்காரங்க வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேட்டைக்காரங்க மாதிரி திருடர்கள் வருவாங்க. வேட்டைக்காரங்க கிடையாது, வேட்டைக்காரங்க திருட மாட்டாங்க. வேட்டைக்காரங்க மாதிரி இந்த திருட்டு பசங்க வருவாங்க. நைட் நேரத்தில் அப்படியேன்னு உலாத்திட்டு இந்த வேலையாகவே இருக்கவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் நானும் உங்கள் கோழி பண்ணைக்கு பிரச்சனைகள் வரலாம். கோழிகள் காணாமல் போகலாம். அதுக்கடுத்து வேட்டைக்கு வரும்போது இன்னொரு சிக்கல் இருக்குது. சில நாய்கள், வேட்டை நாய்கள் நம்ம கோழி தெரிச்சு ஓடுற பாதை துரத்தி பிடிச்சி போடும் சில நேரத்தில். அப்படி ஒரு சிக்கல் இருக்கும் ஃபென்சிங் போடாமல் இருந்தால். அடுத்து உங்கள் பண்ணை மனிதர்கள்ட்டேருந்தோ
இந்த மாதிரி வேறு வெளியாட்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பண்ணைக்குள்ளே ஃபென்சிங் கேட் எல்லாம் இருக்கணும். அப்புறம் வந்து சிசிடிவி கேமரா நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தவிர்த்தரலாம். கழுகுனால் வரக்கூடிய பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கழுகு பருந்து இதெல்லாம் அடிக்காமன்னா உங்கள் ஃபென்சிங்குள்ளே வந்து, அதாவது நீங்கள் பண்ண வச்சுருக்க ஏரியாவுக்குள்ளே வந்து மீன் வலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும். கிலோ 150 ரூபா 140 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அந்த மீன் வலையை வாங்கி ஃபுல்லாக கட்டிடணும். அப்போ தான் அந்த குஞ்சுகள் வந்து அடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரிப்பிள்ளைக்கும் நாய்களுக்குமே ஃபென்சிங் நல்ல சிறந்த மெத்தடு. ஃபென்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம பண்ண செட்டப் வந்து இந்த மாதிரி தான். கொஞ்சம் நம்ம பண்ண வந்து இந்த மாதிரி தான். ஒரு சில விஷயங்கள் தேவைப்பட ஆல்டர்னேட் பண்ணி மாற்றி இந்த செட்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில விஷயங்கள் நான் காட்டியிருப்பேன் பண்ணையில் வீடியோஸில். நல்லா ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும்.